டாக்டர் நாகார்ஜுன ஹேர் டிரான்ஸ்பிளான்டா? எது நாகார்ஜுனாவா? நீங்க கேக்குற இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேக்குறாங்க. ஆன்சர் இல்ல. நாகார்ஜுனோட ஹேர் ஏன் இவ்வளவு நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். ஹி இஸ் நோன் ஃபார் ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் ஸ்லீப் ஷெட்யூல் அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ். ஸோ உங்க ஹேரை மெயின்டைன் பண்றதுக்கு லைஃப் ஸ்டைல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். நம்பர் 2, ஸ்டைலிங். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் அ லாங் டைம் இந்த லாங் ஹேர் வச்சுக்கிறது, ஒரு லேயர்ட் ஸ்டைலிங் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஒரு ட்ரேட்மார்க்கா இருந்துட்டு தான் வருது. This gives a good appearance. Number 3, proper hair care from an early age. அவரோட பழைய இன்டர்வியூலயே நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே என் ஹேர்க்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ப்ராப்பர் டைம்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதை லாங் டேர்ம்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் he is a very good example. In summary, முடி நல்லா இருக்கிற எல்லா செலிபிரிட்டியுமே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பிளாங்கெட்டா நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் நிறைய செலிபிரிட்டிஸோட முடி நல்லா இருக்கிறதுக்கு ரீசன் ப்ராப்பர் ஃபிட்னஸ், ப்ராப்பர் ஹேர் கேர் அண்ட் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் தான். இது மாதிரி ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத் டிப்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்க.